கறிவிருந்துக்கு செல்பவர்கள் செம்ம கட்டுக்கட்ட சிறப்பான ஆலோசனைகள். கறிவிருந்துக்கு செல்லும்போது முதல் நாளே நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். முதல் நாள் இரவு எளிதில் ஜீரணமாகக்கூடிய இட்லி தோசை உணவுகளை உண்பது நல்லது. இல்லையெனில் அஜீரண கோளாறு ஏற்பட்டு காரியமே கெட்டு போகும். விருந்துக்கு போகும்போது டைட்டான ஜீன்ஸ் பேண்டுகள், டைட்டான சர்ட்டுகளை கட்டாயம் தவிர்க்க வேண்டும். தொலைதொலைவென இருக்கும் பேண்டுகள், காற்றோட்டமான சட்டைகளே சிறப்பு. ஃபுல் கட்டு கட்டிவிட்டு வரும்போது லூஸான சட்டைகள் முன்னோக்கி தள்ளிய தொப்பைகளை காட்டி கொடுக்காது. எந்த காரணத்தை கொண்டும் முதல் பந்தியை தவற விட்டுவிடாதீர்கள். முதல் பந்தியில் மட்டுமே அனைத்து ஐட்டங்களும் கிடைக்கும். பந்தியில் அமரும் போது வயதான பெரியவர்கள் அல்லது சிறுவர்களிடையே அமர்வது சிறப்பு. ஏனென்றால் அவர்கள்தான் மென்று சாப்பிட அதிக நேரம் எடுத்துக்கொள்வார்கள். இளைஞர்கள் சற்றென்று இடத்தை காலி செய்து விடுவதால் தனியாக வந்து சாப்பிடும்போது சங்கடம் ஏற்படும். சப்ளையரை தல, பாஸ், ஜி என்று கெத்தான வார்த்தைகளால் அழைப்பது கூடுதல் ஆகும். பரிமாறும்போது போதும் போதும் என்ற வார்த்தையை கணீர் என்றும், சாப்பிட்டுட்டு வாங்கி கொள்கிறேன் என்பதை சைலண்டாகவும் சொல்ல வேண்டும். ஏன்பா தாத்தாவுக்கு கொஞ்சம் கறிவை என்று சத்தமாக அழைத்துவிட்டு அருகில் வந்தவுடன் அப்படியே இங்கேயும் கொஞ்சம் கவனிங்க பாஸ்ன்னு சைலண்டாக சொல்ல வேண்டும். கறி வைத்தவுடன் ஆவேசமாக லபக் லபக் என சாப்பிடக்கூடாது. திகட்டக்கூடிய கொழுப்புகளையும் எலும்புகளையும் தனித்தனியாக நின்று நிதானமாக பிரித்து மேய வேண்டும். சாப்பிட்ட பிறகு வெதுவெதுப்பான சுடுநீரை குடித்தால் எளிதில் உணவு செரிமானமாகும். இதுபோல் இன்னும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு நீங்கள் இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.